வணக்கம். நான் மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நம்ம வந்து டேட்டா சயின்ஸுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படிக்கிற முடிவு கொண்டிருந்தோம். அது நம்ம வந்து இப்போ லினியர் அல்ஜிப்ரா கிளாஸ் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து 10 days கிளாஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு டே 11 போயிட்டுருக்கு. நம்ம லினியர் அல்ஜிப்ராவில் உள்ள ஸ்பெஷல் வெக்டார்ஸ் பற்றி 15 டைப்பான ஸ்பெஷல் வெக்டார்ஸ் வந்து பார்த்துட்ருக்கு நம்ம. ஸோ அது மட்டும் விஷயம். எப்போதுமே உங்களுக்கு சொல்கிறது தான், நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணாமல் யூடியூப்பில் போடுவோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எப்போதுமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அது ஒரு நம்ம நிறைய வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இப்போ நம்ம வந்து லினியர் நம்ம வந்து ஸ்கேலார் வெக்டார் மேட்ரிசஸ் டென்சார்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஸ்கேலார் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸ்கேலாருடைய லென்த், தட் இஸ் மேக்னிடியூட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வெக்டார் பார்த்தோம். வெக்டாரை பற்றி வெக்டார் பேசிக் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெக்டார் உள்ள 10 ஆக்சிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெக்டார் டைப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஜீரோ வெக்டார் பார்த்துட்டு இருந்தோம், நல் வெக்டார் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? அது பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அது முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பொசிஷன் வெக்டர் பார்த்தோம். அப்புறம் யூனிட் வெக்டர் பார்த்தோம். முக்கியமான விஷயம் வந்து 3 ஃபேமிலி பார்த்தோம். ஒன்று வந்து கோ இனிஷியல் வெக்டர் பார்த்தோம், கொலினியல் வெக்டர் பார்த்தோம், ஒரு கோ பிளானர் வெக்டர் பார்த்தோம் நம்ம. ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து லைக் அன்லைக் வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம், ஈக்குவல் வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நேற்றுக்கு முடியும் போது நம்ம வந்து ஆர்த்தோகனல் வெக்டர் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆர்த்தோகனல் வெக்டர் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ டே 11 நமக்கு அதை பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ரைட். நம்ம அன்னைக்கு வந்து அங்கேயிருந்து நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஆரம்பம் நம்ம நேற்று கிளாஸ் ஜஸ்ட் எப்போ மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், என்ன படிச்சு வந்து பண்ணுவோம் நம்ம. அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு டே 11 போவோம். நீங்க பார்க்க வேண்டியது டே 11 தான். நேற்றுக்கு பார்த்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். நம்ம கோப் பார்த்துட்டு இருந்தோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலினியர் வெக்டாருக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0ன்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் அது வந்து பெர்பெண்டிகுலர் வெக்டார் வந்து உண்டாக்க முடியாதுன்னு பார்த்தோம். கோ பிளானர்ல என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0ன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுல என்னன்னாக்க வந்து ஒரு பிளான்ல உள்ள ஒரு பிளான்ல வந்து எல்லா வெக்டாரும் வந்து ஒரே பிளான்ல உட்காந்துச்சுனாக்கா அது பேர் வந்து கோ பிளானர் வெக்டார்னு பார்த்தோம். உங்களுக்கு அது எப்போதுமே டிபெண்ட் வெக்டார் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டு இருந்தோம். ட்ரிபிள் கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0 இருக்கும். அது முக்கியமான விஷயம். ஒரு 3 வெக்டார் இருக்குது, அது வந்து ஏதாச்சும் டிபெண்ட் வெக்டார் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ட்ரிபிள் கிராஸ் ப்ராடக்ட் வந்து இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் அதான் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் 2D பிளான்னா என்ன, 3D ஸ்பேஸ்னா என்ன, லைன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதான் 3D ஸ்பேஸ் வந்து 2D பிளான் ஒன்று இருக்கு. அது கூட என்ன செய்யணும் போது வெக்டார் வந்து இருக்கும். இந்த 2D பிளான்ல உள்ள எல்லா வெக்டாருமே வந்து அந்த இது இருந்துச்சுனாக்கா அது வந்து கோ பிளானர், ஒரே பிளான் இருக்குன்னு அர்த்தம். சிங்கிள் பிளான்ல வந்து எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம. சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உங்க எக்ஸாம் கூட சொல்லிட்டு இருந்தோம், எப்படி வந்து இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 3D ஸ்பேஸ், ஒரு நம்மளோட அட்டைப்பெட்டி காட்டன் பாக்ஸ் இருக்கு, அது வந்து A4 ஷீட் இருக்குது. அதான் 2D பிளான். அதுக்கு மேல வந்து வெக்டார் வச்சிருக்கோம். 5 வெக்டார் 10 வெக்டார் இருந்துச்சுனாக்கா அந்த எல்லா வெக்டாருமே ஒரே பிளான்ல சிங்கிள் பிளான்ல இருந்துச்சுனாக்கா அது கோ பிளானர் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கோ பிளானரா இருக்கிறதுக்கு ஒரே முக்கியமான விஷயம் எப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு என்ன பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ட்ரிபிள் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து 0ன்னு பார்த்தோம். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், உங்களுக்கு டாட் பண்ணிட்டு அப்புறம் கிராஸ் பண்ணுவோம். என்பி டாட் அப்புறம் வந்து என்பி கிராஸ் பண்ணுவோம். அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேற்றுக்கெல்லாம் போட்டு பார்த்தோம். இது வந்து நம்ம வந்து பிளாட்லி அப்படின்னு ஒரு பார்த்தோம். நம்ம ஜென்ரலா மேட் பிளாட் தான் பார்த்துட்டு இருக்கோம், C1 பார்த்துருக்கோம், 2 தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இந்த இது மாதிரி உங்களுக்கு வந்து பிளாட் போடுறதுக்கு மேட் பிளாட் பார்த்துருக்கோம், C1 பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து பிளாட்லின்னு ஒரு 3 டைமென்ஷன் ஈஸியாக போட முடியும். அதெல்லாம் வந்து டைனமிக்காக நம்ம வந்து நேற்று போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சிங்கிள் வெக்டார் என்ன, சிங்கிள் வெக்டாரால ஒரு பிளான் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு பிளான் கிரியேட் பண்றது குறைஞ்சபட்சம் ஒரு 2 வெக்டார் வேணும் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு அதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கு கொலினியர் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு பார்த்துருக்கோம். அது மேலே வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே. அப்புறம் வந்து கோ பிளானர்னாக்க ஒரு 2 டைமென்ஷன்ல வந்து 2 டைமென்ஷன் பிளான் வந்து நிறைய வெக்டார் இருக்கும். ஒரு எத்தனை வெக்டாராலும் இருக்கலாம். அது ஓகேவா? அது இத்தனை வெக்டார் தான் ஒரு பிளான் இருக்குன்னு எந்த அவசியம் கிடையாது. பார்த்துட்டு இருந்தோம். கண்டிஷன் ஃபார் கோ பிளானரிட்டி நேற்று ஷர்மா விட சொன்னாங்க, A டாட் B இன்டு C ஆமா வச்சுங்க. A டாட் B இன்டு C பார்த்தோம். அதான் A டாட் B இன்டு கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தோம். C 0 இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்படிதான் இருக்கும். இதில் நேற்றுக்குள்ள இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? சரி, பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் கோ பிளானர் இதெல்லாம் கோ பிளானர் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கூட பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து 11 இன்னைக்கு வந்து டே 11 அங்கே போயிடும் நம்ம. சரி, அதெல்லாம் நேற்று போட்டு பார்த்துட்டு இருந்துச்சு நம்ம. அப்புறம் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து நம்ம பார்த்தோம், உங்களுக்கு வந்து கொலினியருக்கும் கோ பிளானருக்கும் உள்ள டிஃபரெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அடிஷனல் ரீடிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் தேவையான படிச்சுக்கலாம். நான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம.
ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணாக்க லைக் அண்ட் லைக் வெக்டர் பார்த்துட்டு இருந்தோம். லைக் அண்ட் லைக்னா உங்களுக்கு தெரியும் எப்போதுமே சேம் லைக்னாவது சேம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும், சேம் போனுச்சுனாக்க அது வந்து லைக் வெக்டர்னு பார்த்தோம். அன்லைக் வெக்டர்னாக்க வந்து ரெண்டு வெக்டர் வந்து ஒன்று ஆப்போசிட் போயிட்டு பார்த்தோம் நம்ம. இதுதான் போயிட்டு பார்த்தோம் நம்ம. இது என்ன உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும் தான். அது மேக்னிட்யூட் வந்து தாராளமாக மாறலாம். லென்த்து நாம் வந்து அதே தான் இருக்கும் அவசியம் கிடையாது. தாராளமாக வந்து மேக்னிட்யூட் கட்டாயம் மாறலாம். ஓகேவா? ஒரே விஷயம்னாக்க வந்து ரெண்டும் சேம் டைரக்ஷன் போனிச்சுனாக்கா பேரலா போனிச்சுனா இது வந்து பேரல் டு ஈச் அதர். ரெண்டு வகையான பேரல் இருக்கு. ஏன் வச்சுங்க, பேரல் டு ஈச் அதர்னாக்க வந்து இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேரல்னாக்க ஒன்று மேலே ஒன்று போயிட்டு இருக்கும், கொலினி மாதிரி போயிட்டு இருக்கும். அது பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரியா பார்த்துட்டு இருந்தோம். அன்லைக்னாக்க வந்து ஒரு வெக்டாருடைய ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். அன்லைக் வெக்டார் பார்த்து நம்ம. ஸோ அப்புறம் வந்து நமக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம. ஓகே, அந்த ரெண்டு ப்ளூ கலர் வந்து லைக் வெக்டார் பார்த்தோம். ரெட் வெக்டார் வந்து ஆப்போசிட் போயிட்டு இருக்கு, அன்லைக்னு பார்த்தோம் நம்ம. சரியா அப்படி பார்த்தோம். அன்லைக் வெக்டார் வந்து உண்டாக்குறது வந்து வெக்டாருடைய மைனஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு அன்லைக் வெக்டர் கிடைக்கும். நமக்கு அன்லைக் ஆப்போசிட் வெக்டர் கிடைக்கும் நம்ம. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம், எக்ஸாம்பிள் போட்டுட்டு இருந்தோம் நம்ம. இதெல்லாம் நேற்று கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்க அந்த கொலினியர் வெக்டார் வந்து எப்போதுமே எப்படி இருந்தாக்க பார்த்தோம். கொலினியர் வெக்டார் இருக்கும், லைக் வெக்டார் இருக்குன்னாக்க கொலினியர் வெக்டார் ஆட்டோமேட்டிக்கலா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து லைக் வெக்டார் இருக்கும், அன்லைக் வெக்டார் இருக்கும். ஏன்னா கொலினியர் வெக்டார் வந்து எப்பயுமே எப்படி இருந்தாக்க ஒன்று மேலே ஒன்று படுத்துருக்கும், லைக் எல்லாமே அது மேலே படுத்துருக்குன்னு பார்த்தோம். சரியா பார்த்தோம். இதான் நம்ம எக்ஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வேற என்ன இது பார்த்தோம் நம்மனாக்க அப்புறம் வந்து எதெல்லாம் வந்து லைக் வெக்டார் அன்லைக் வெக்டார்னு பார்த்துருக்கோம். இது வந்து லைக் வெக்டார் இல்லை, அன்லைக் வெக்டார் இல்லை. அது நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி ஈக்குவல் வெக்டார் பார்த்தோம். ஈக்குவல் வெக்டார் தான் ரொம்ப ஸ்பெஷல். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் வெக்டார் எப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் டைரக்ஷன் இருக்கணும், மேக்னும் சமமா இருக்கணும், மேக்னிட்யூடும் எப்பவும் சமமா இருக்கணும் பார்த்தவங்களுக்கு. சரிதானே? அது என்ன விஷயம்னா மேக்னும் சமமா இருக்கணும். ஒரே விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கோ இனிஷியல் வெக்டார மாதிரி வந்து இது வந்து ஒரே ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து அங்கேயே இருக்கணும் அவசியம் கிடையாது. கட்டாயம் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் சேமா இருக்கணும். அப்புறம் வந்து அப்வர்ட் டைரக்ஷனா இருக்கணும், டவுன்வர்டா இருக்கணும். எங்கேயோ 360 டிகிரில வந்து எங்க வேணா இருக்கலாம். பட் என்ன உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனா இருக்கணும், மேக்னிட்யூட் ஒன்னா இருக்கணும். சரியா? ஆரம்பிக்கிறோட எங்க வேணா இருக்கலாம். பார்த்து நம்ம. சரியா? அது மட்டும் அதுக்கு பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு டே 11. ஓகே, முடிச்சிட்டோம். டே 11 வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம். நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துறோம் டிஸ்பிளேஸ் வெக்டர் தான். அது பார்த்தோம். ஜஸ்ட் ஒருக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு வார்த்தை சொல்லிருக்கோம். டி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிருக்கோம் எப்பயுமே உங்களுக்கு. சரியா? முதல்ல ஏன் வச்சுப்போம், டிஸ்டன்ஸ்ன்றது நான் வந்து 500 கிலோமீட்டர் வந்து இப்போ நம்ம கார் ஓட்டுறோம்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூ, குவான்டிட்டி 500 ஒரு வேல்யூ, அதுக்கு டைரக்ஷன் கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு வந்து அது வந்து டைரக்ஷன் இருக்குது. டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்கேலர் வேல்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படின்னா வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எப்படி உண்டாக்கப்படும்னா உங்களுக்கு எந்த ஷார்டஸ்ட் ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு பேர். ஓகேவா? இனிஷியல் பொசிஷன்ல இருந்து எண்ட் பொசிஷன் இருக்கு, ஸ்டார்ட் டு எண்ட். அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம சுற்றி ஊர் சுற்றி போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கிடைக்கும்னாக்க வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணோம்னாக்க உங்களுக்கு பிதாகரஸ் தேரம் ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்தோம். ஒரு பிதாகரஸ் தேரம் தான் ஹெல்ப் பண்ணி பார்த்தோம். இந்த தான் பார்த்தோம். சரியா? இது வந்து ஹைப்பர்டன்னு சொன்னவங்களுக்கு எப்பவுமே அது அட்ஜஸ்ட் பார்த்தோம். இதுக்கு வந்து அது வந்து ஒரு செங்கணம் முக்கோணம் தமிழ்ல பார்த்தோம். நம்ம ஒரு பிதாகரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஸோ நம்ம வந்து ஏ வெக்டார் இருந்து பி வெக்டார் இங்கிருந்து நான் திருச்சி டு தஞ்சாவூர் திருச்சி போறோம், திருச்சியிலிருந்து சென்னை போறோம் நம்ம. சரியா? ரெண்டு சுத்தி போறோம் நம்ம. ஓகே, அது வந்து டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும். பட் எனக்கு ஒரு டைரக்ட் பாயிண்ட் தஞ்சாவூர் டு சென்னை டைரக்டா போகும். அதான் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு பார்த்தோம். இது ஏ டு பியும் பி டு சியும் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் எப்பவுமே. இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ட்ரிகோனமெட்ரி அப்புறம் கிளாஸ் எடுக்க போறோம். அதனால இப்போ பேசிக்கா நம்ம வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ல வந்து நமக்கு இந்த சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு சின்ன ஹெட்ஸ்அப் மாதிரி விளக்கமா நடத்த மாட்டோம், நம்ம ட்ரிகோனமெட்ரி நடத்த மாட்டோம். குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துறோம். நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ல வந்து என்ன சொல்றோம்னாக்க நம்ம வந்து ரேடியஸ்னு பயன்படுத்த போறோம், அப்புறம் டிகிரின்னு பயன்படுத்த போறோம். அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ண போறோம், அதை மட்டும் பயன்படுத்த வேண்டிய சில விஷயம் பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு வந்து இதான் உங்களுக்கு பித்தாகரஸ் படிச்சிருப்பீங்க. ஹைப்பர்டென்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெரிய போர்ட் ஹைப்பர்டென்யூஸ், அதுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குல்லையே, ஆப்போசிட் சைடு அது கீழே வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பார்த்தோம். சரி, அது பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபார்முலா வந்து அதனுடைய வேல்யூ வந்து சைன், எஸ்னா சைனு, சீனாக்கு வந்து காசு, டீனா டேன்னு பார்த்தோம். நம்ம இதுக்கு வந்து சைனுக்கு வந்து ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் அப்வோர்ட் ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுங்க, ஓ அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்போசிட் ஹைப்பர்டெனஸ். இது வந்து காசுக்கு வந்து அட்ஜஸ்டன்ட் டு பை ஹைப்பர்டெனஸ். அப்புறம் இந்த டேனுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து ஹைப்பர்டெனஸ் வராது. இந்த சைனுக்கு உள்ள ஆப்போசிட் மேலே இருக்குல்ல, அதுவும் காசுக்கு அட்ஜஸ்டன்ட் இருக்கும். ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட். ஈஸி ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிக்கும். ஓ சைனுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி இருக்கா ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனஸ். அப்புறம் வந்து காசுக்கு வந்து அட்ஜஸ்டன்ட் பை ஹைப்பர்டெனஸ். அப்புறம் டேனுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் பார்த்தோம். எப்படி வந்து நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஆட்டோமேட்டிக் வந்துடும் உங்களுக்கு. இதான் பார்த்தோம். நம்ம சமீர் வந்து இதையோட ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாப்புல. இது வகையான ஒரு
நம்ம வந்து ஒரு அக்ரோனிம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதையும் நம்ம வந்து தேங்க்ஸ் சமீர் சொன்னோம். நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்பவுமே. ரைட். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம வந்து. ஸோ என்ன பார்த்து நம்ம வந்து ஓகே இதான் பார்த்து முடிச்சு நினைக்கிறேன். இதான் ஆரம்பிச்சு அது முடிச்சோம். ரைட். பார்த்துக்கணும். அப்புறம் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஆர்த்தோகனல் வெக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். மிக முக்கியமான விஷயம் ஆர்த்தோகனல் வெக்டருடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதான் பார்த்தோம் இல்லையா? ஆர்த்தோகனலுக்கு வந்து ஒரு ஆர்த்தோகனல் வெக்டருடைய டாட் ப்ராடக்ட் 0ன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரியா? பார்த்துட்டு இருந்தோம். சரி, the opposite side is perpendicular to the adjacent side. பார்த்தோம் இல்லையா? opposite side is perpendicular to adjacent side. இந்த இருக்கு நம்ம அது வந்து எப்பவுமே என்ன இருக்கணும் உங்களுக்கு வந்து ஆர்த்தோகனல் வெக்டர் என்ன இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்குன்னு பேரு. அது பேர் ரைட் ஆங்கிள் பேரு 90 டிகிரி இருக்குன்னு பேரு. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம முதல்ல நம்ம ஆர்த்தோகனல் வெக்டர் தான் பார்த்துருக்கு. முன்னாடி நம்ம இந்த டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? மேத்தமெட்டிக்கா எப்படின்னு சொன்னாங்க, 2 பொசிஷன் இருக்கு. ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கு, எண்ட் பொசிஷன் இருக்குது. அதனுடைய நம்ம இனிஷியல் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபைனல் பொசிஷன் இருக்கு. அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றோம், டிஸ்பிளேஸ் கண்டுபிடிக்கணும்னாக்க நம்ம என்ன பண்றோம், நம்ம R2 மைனஸ் R1. தஞ்சாவூர் டு சென்னை போயிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணாக்க அந்த R2 நம்மளுடைய ஃபைனல் பொசிஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிச்ச பொசிஷனுடைய கழிச்சிட்டோம்னாக்க வரதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு சின்ன வெக்டாரை போட்டு காமிக்கிறேன் எப்படின்றதுக்கு அப்புறம் ஃபைனல் பொசிஷன் இருக்கு. இனிஷியல் பொசிஷன் வந்து 2 வெக்டார் இருக்குது, 2,3 இருக்குது. ஓகே, அப்புறம் ஃபைனல் பொசிஷன் இன்னொரு வெக்டார் இருக்குது 5,7 இருக்கு. என்ன சொன்ன உங்களுக்கு ஃபைனல் பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷனை கழிச்சிட்டோம்னாக்க வர்றதுதான் உங்களுக்கு என்ன நடக்கும்போது வெக்டர் ஸ்பேஸ். அதான் அதை வந்து என்ன பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு பார்த்தோம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் பார்த்தோம். கருடையாம இருப்ப இந்த இருக்குது 5 - 2 3 வந்து உங்களுக்கு 7 - 4 இந்த இருக்குது. ஸோ கழிச்சிட்டோம் ஓகேவா? ஏபி வெக்டார் கழிச்சிட்டு நம்மளுக்கு இந்த இருக்கு 5 - 2, 7 - 3. ஆன்சர்னா 3,4. சரியா? 5 - 2 3, 7 - 1 4. இதான் உங்களுக்கு வந்து என்ன, உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நாம் கண்டுபிடிக்கல. எப்போ ஞாபகம் வச்சு, நாம் இதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு A வரைக்கும் போறது. மேக் உங்களுக்கு 3 மேக் கண்டுபிடிக்கிறது எப்போதுமே சொல்லிருக்கோம். பித்தாகரஸ் தியரம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய ஓனத்துக்கு நம்ம ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மொத்தம் என்ன வரும், மொத்தம் வந்து 9 + 16 25 வரும். மேக் வந்து 5 ரூட் 25 5 பார்த்துருக்கோம். இதான் நம்ம வந்து மேக் கண்டுபிடிக்கிறதுனா மேனுவலா போறது. மேக்னிடியூட் மேக்னு சொல்றோம், மேக்னிடியூட் அப்படின்ட்டு. இதுதான் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க சார். இந்த இது வந்து ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி டிஸ்டன்ஸ் சார். இது நம்ம வர ஃபைனல் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு வந்து நாம் கண்டுபிடிச்சோம்னா இது வந்து டிஸ்டன்ஸ் சார். 5ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். வண்டர்ஃபுல். எஸ், மேம் சொல்ற கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி. சரியா? நான் வந்து மேக்னு சொல்றேன், நீ இன்டர்வல் பேசக்கூடாது, கரெக்டா சொல்லணும். மேக்னிடியூட்னு சொல்லணும், அதான் கரெக்டா வார்த்தை. மேக்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது இப்போ என்ன பண்ணுவோம், டிஸ்பிளேஸ் வெக்டர் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் போகுது. பொசிஷன் ஏல இருந்து பொசிஷன் பிக்கு போகுது. தஞ்சாவூர் லொகேஷன்ல சென்னை லொகேஷன் போகுது. அப்புறம் அதான் பார்ப்போம். அதை நம்ம வெக்டார் சொல்ல போறோம் உங்களுக்கு. சரியா? அதான் பார்க்க போறோம் நம்ம. ரைட். நம்ம 2 டைமென்ஷன் ஸ்பேஸ்லயும் 3 டைமென்ஷன் ஸ்பேஸ்லயும் நம்ம வந்து இப்போ ரியல் டைமா ஜியோமெட்ரிக்கா நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த நம்மளுடைய எண்ட் இருக்குல்ல, இனிஷியல் பொசிஷன் இருக்கும், எண்ட் பொசிஷன் இருக்கும். அந்த எண்ட் பொசிஷன் வந்து கழிச்சிட்டோம்னா வரதவங்களுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கிடைச்சிடும். அது பார்த்தவங்களுக்கு. சரி, நம்ம இது வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து படிக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு எப்படி டிஸ்டன்ஸ் வந்து 3 வகையான டிஸ்டன்ஸ் இருக்கு எப்பவுமே. ஒன்று வந்து 2 மேஜர் 2 வச்சுங்க. மன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இது ஜஸ்ட் மன்ஹாட்டன்றது இப்போ அமெரிக்காவில் நியூயார்க் கிட்ட உள்ள ஒரு இடம். அதாவது நம்ம மவுண்டோட நம்ம சன்ஸ் இருந்தால் பூந்து போறோம் இல்லையா, அது மாதிரி தான் மன்ஹாட்டன். அது ஊர் பேர் ஆக்சுவலாக இடம். அது மன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம 2 வகையாக நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதில் மெஷின் லேர்னிங் பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து ரியல் டைமா கோடு போட்டு நம்ம பார்ப்போம், எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்ப்போம் நம்ம. நான் இந்த கோடு போட்டோமா சொல்லணும் நம்ம இல்லையா? இந்த கோடு போட இல்ல, இந்த கோடு போட போடல சார், போடல சார். இல்ல, ஃபர்ஸ்ட் கோடு ஆரம்பிக்கணும்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஆரம்பிக்கணும் இல்லையா? சரி, ஆமா சார். ரைட், ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு பேர் ஒன்று ஓகே. ஸோ ரைட் ரைட் ஒரு சின்ன ஒரு நமக்கு வந்து நிறைய பார்த்துருக்கோம். எப்போ 3 பிளாட் சொல்லிருக்கேன். அந்த PLOT பிளாட்டு, அப்புறம் கீவேர்ட் பிளாட்டு, அப்புறம் ஏரோ இந்த 3 பிளாட் உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். பிளாட் ஃபங்க்ஷனு, கீவேர்ட் ஃபங்க்ஷனு, அப்புறம் ஏரோ ஃபங்க்ஷன் 3மே உங்களுக்கு, ஆரோ ஃபங்க்ஷன் 3 உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சு சொல்லிருக்கேன். ஏமா வச்சுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மேட் பிளாட் இம்போர்ட் பண்ணிட்டோம், 2 வெக்டார் பண்ணிட்டோம். இனிஷியல் பொசிஷன், அப்புறம் வந்து ஃபைனல் பொசிஷன். நம்ம 2மே மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் லைன் நம்பர் 9 பார்த்துங்க. இனிஷியல் பொசிஷன் மைனஸ் பண்றோம். நமக்கு வந்து 4 - 1 போயிட்டுனா உங்களுக்கு வந்து 3,
6ல் 2 போயிட்டுனாக்கும் 4 கிடைச்சிடும். அதான் 3,4 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கிடைச்சிட்டு உங்களுக்கு ரெண்டுமே நமக்கு அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்போ டிஸ்பிளேஸ் வெக்டர் கிடைச்சிட்டோம். அது மட்டும் பார்க்க போறோம். நம்ம வேற ஒன்றும் பார்க்கணும். முதல் பார்க்க போறோம். சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதான் உங்களுக்கு வந்து இனிஷியல் பொசிஷனு, ஃபைனல் பொசிஷனு, அப்புறம் 2 மைனஸ் பண்ணியாச்சுன்னா கிடைக்கிற பொசிஷன் எப்போ அமைச்சுங்க. ஃபீவருக்கு வந்து சொல்றோம். ஒரு வாட்டி ஏன் ஃபீவருக்கு சொல்றதுனாக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும் தான் சொல்லிட்டு எப்பவுமே. உங்களுக்கு வந்து ஃபீவர் பேட்டர் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து 2லேருந்து 5 பாராமீட்டர் கொடுக்கணும் நீங்க ஞாபகம் இருக்கா? சரியா? அதனுடைய ஆரம்பம் எக்ஸ்ல எங்க ஆரம்பிக்குது, ஒய்ல எங்க ஆரம்பிக்குது, அப்புறம் உங்களுடைய அந்த வெக்டார் எங்க நம்ம வந்து முடியுது, அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உங்களுக்கு. ரைட்டா? சரி, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம விஷுவலா பார்த்துடணும். நம்ம உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்போது சொல்லிருக்கேன், வெக்டார் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவார்டர்ண்டா, செகண்ட் குவார்டர்ண்டா, தேர்ட் ஃபோர்த் குவார்டர்ண்டா எங்க தெரியணும். ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குது. அப்போ என்ன இருக்கு? எப்பவுமே உங்களுக்கு ரெண்டுமே வந்து தேர்ட் குவார்டர்ல வரும். சரியா சொல்றது நானு? அப்படியே சார், ரெண்டுமே வெக்டாரும் பாசிட்டிவா இருக்குது. அப்படின்னாக்க இது வந்து இந்த வெக்டார் வந்து 2 வெக்டாரும் வந்து தேர்ட் குவார்டர் இருக்கும். அப்படியா சார்? நான் பர்பஸ் தப்பா சொன்னேன். தேங்க்யூ. ரைட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவார்டர் இருக்கும். அது நீங்க பார்த்தோம் வெக்டார் ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே டேட்டா ஜஸ்ட் ஒரு கண்ணுக்கு பார்க்கணும் நீங்க. அப்ப என்ன சொல்றது? எப்பவுமே டேட்டா செட் பார்த்தோன்னே வெக்டார் பார்த்தோன்னே செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டாரா, டிபெண்டன்ட் வெக்டாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஓகேவா? நம்ம தெரியும். இது பார்க்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு வந்து 2 இண்டிபெண்டன்ட் வெக்டார்னு பேர் உங்களுக்கு. அதாவது லினியர் காம்பினேஷன் நடக்கவே இல்லை. அப்புறம் ஓகேவா? 1,2 4,6 இருக்கு. அப்புறம் லினியர்ல சப்போர்ட் லினியர் காம்பினேஷன் நடந்துச்சுனாக்க எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு நாள் 4 2 நாள் 8 இருக்கும். அப்படி கிடையாது. லினியர் காம்பினேஷன் நடக்கல. ஓகேவா? அதாவது முதல் வெக்டார் வந்து ஒரு ஸ்கேலாரால நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த 2வது வெக்டார் உண்டாக்கப்படலை. அதான் உங்களுக்கு வந்து அப்படி இருந்துச்சுனாக்க லினியர் டிபெண்டன்ஸ்னு பேரு. அப்படி ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் லினியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்னு பேரு. லினியர் நீங்க அப்படிதான் சொல்றது வார்த்தை அப்படிதான் சொல்லணும். நீங்க வெறும் வெக்டார் சொல்லக்கூடாது. லினியர்லி டிபெண்டன்ட் வெக்டார், லினியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் அப்படிதான் முழுசா சொல்லணும் நீங்க. சரியா? சும்மா வெக்டார் சொல்லக்கூடாது. ஒரு வெக்டார் பார்த்தோன்னே ரெண்டு வெக்டார் பார்த்தோன்னே சொல்லக்கூடாது நீங்க. சரியா? லினியர்லி இண்டிபெண்டன்ட், லினியர்லி டிபெண்டன்ட், அதான் கரெக்டான வார்த்தை. அதான் பயன்படுத்தணும். சரி, நம்ம வந்து ஜஸ்ட் உங்க ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வெக்டார் வந்து முதல் வெக்டார் உங்களுக்கு தெரியும். முதல் வெக்டார் வந்து இனிஷியல் பொசிஷன் என்ன இருக்கும்? உங்களுக்கு 1,2 இருந்துச்சு. ஃபைனல் பொசிஷன் வந்து 4,6 இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் வந்து 4,6 இருந்து எண்டு பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷன் மைனஸ் பண்ணியாச்சு. 3,4 வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து இதை வந்து நீங்க வந்து கிளியரா பார்க்கலாம். இனிஷியல் பொசிஷன் எங்க இருந்து பார்க்கலாம் நீங்க. 1,2 இந்த இருக்குது. எக்ஸ் யூனிட் 1, ஒய் யூனிட் வந்து 2 இருக்குது. சரி, நம்மளுக்கு அப்புறம் இந்த இருக்கு இனிஷியல் இந்த இருக்குது இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் உங்களுக்கு வந்து 4,6. ஸோ 4,6 வந்து எக்ஸ் யூனிட்ல வந்து 4 இருக்கு. 4 அலகு, ஒரு 4 அலகு. சம்டைம்ஸ் வந்து 2, 4, 6, 8 இருக்கும். இப்போ 1 போட்டுருக்காங்க. ஸோ நம்ம எப்போ மாத்திக்கலாம் நீங்க. ஓகே, இந்த எக்ஸ்லையும் ஒய்லையும் போய் நீங்க வந்து மாத்தி முடியும். எக்ஸ்லையும் ஒய்லையும் போய் நீங்க மாத்தி முடியும். இதே நம்பர்ஸ் வந்து பெருசா இருந்துச்சு வச்சுங்களேன், அங்க என்ன இருக்க 0, 1 இருக்காது, 2, 4, 6 இருக்கும் உங்களுக்கு. சம்டைம் 5, 10, 15 இருக்கும். உங்களுடைய வெக்டாருடைய லென்த் பொறுத்து மாறும் உங்களுக்கு. சின்ன இது வந்து மேக்ஸிமம் பாத்தீங்களா உங்களுக்கு. அப்புறம் மேக்ஸிமம் வந்து என்னக்கா 6 தான் இருக்கு. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா 7 வரைக்கும் போட்டுருக்கு. பர்பஸ் 7 வரைக்கும் போட்டுருக்கு. நீங்க சப்போஸ் நீங்க வந்து இது 8 மாத்தினா 8 மாறிக்கும் வந்துருச்சு. 8 மாறிக்கும் உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து கிராஃப் நீங்க பிளாட் பண்ணும்போது உங்களை முதல்ல என்ன பார்க்கணும், மேக்ஸிமம் 2 பார்த்துக்கணும். இதுல மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 6. அது பொறுத்தா நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஒய்லையும் செட் பண்ணணும் நீங்க. சரியா? சரி. ஸோ நமக்கு வந்து மினிமம் 1 இருக்குது, மேக்ஸிமம் 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதான் டிஸ்பிளேஸ் வெக்டார் தான் இருக்குது. டிஸ்பிளேஸ் வெக்டார் தான் நமக்கு இருக்கு உங்களுக்கு. சரியா? இதான் உங்களுக்கு பார்க்க வேண்டிய வேலை நீங்க. ஆல் ரைட். இது வந்து அந்த ரெட் கலர் தான் உங்களுக்கு இங்க இருந்து போதும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய நாம் கண்டுபிடிக்கல. இப்போ மேடம் சொன்னாங்களே, சரவணா மேடம் சொன்னாங்கல்ல, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கு வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் மட்டும் தான் போட்டிருக்கோம். நாம் கண்டுபிடிக்கல, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அது மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் பார்த்துருக்கோம். அதையும் பார்த்துருவோம். உண்மையா பார்த்துருக்கோம். ரைட். நம்ம ஜஸ்ட் ஏற்கனவே உள்ளதான் உங்களுக்கு வந்து இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் பொசிஷன்ல இருந்து மைனஸ் பண்ணிருக்கோம். இன்ஃபர்மேஷன் போட்டுருக்கு. ஆல் ரைட். ஓகே. ஸோ நம்ம இது இப்படிதான் வந்து ஆக்சுவலா இப்போ நீங்க என்ன முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதே தான் கொஞ்சம் விளக்கமா சொல்றது இந்த இடத்துல உங்களுக்கு. இப்ப ஸோ நமக்கு வந்து ஃபைனல் பொசிஷன் தான் இருக்குது, இனிஷியல் பொசிஷன் தான் இருக்கு. நம்ம என்னன்னாக்க உங்களுக்கு பாருங்க, இப்ப இனிஷியல் பொசிஷன் என்ன பண்றாங்க, அப்புறம் இங்க இருந்து 1ல இருந்து என்ன பண்றோம்னாக்க சர்மிளா யாரோ இருக்கிறாங்க சார் பாருங்களா ப்ளீஸ். ரைட், அதை மூவ் பண்ணுங்க. சரியா? என்ன பண்றோம், இப்ப 3 யூனிட் 3 அலகுன்னு வச்சுக்கலாம். 1 பாக்ஸ், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ், 3 பாக்ஸ் நான் வந்திருக்கேன். சரிதானே? வந்திருக்கு இப்ப. சரியா? அப்புறம் வந்துட்டு அப்புறம் என்ன பண்றோங்க, அப்புறம் இங்க இருந்து மறுபடியும் 4 யூனிட் போயிருக்கும். 1, 2, 3, 4 யூனிட், 4 அலகு இந்த பாக்ஸா இருக்குல்ல, யூனிட்னு வச்சிருங்க அப்படின்ட்டு வரும். ஸோ நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்க்கும்போது எனக்கு என்ன உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் முக்கியம் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம் உங்களுக்கு.
இங்கேருந்து அளந்து பார்க்கும்போது கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? புரிதலுக்கான போட்டிருக்கோம். இதை இப்போ ரியல் டைம் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு இங்கேருந்து இங்கே இதை ட்ராவல் பண்ணிட்டேன், இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன், ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது எவ்வளவு நாள் வந்து குறையுது. டைரெக்டாக நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுற வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நாம் பார்த்தோம்னாக்க அதை நம்ம ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதான் உங்களுக்கு. சரியா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சரிங்களா? இது கொஞ்சம் பாருங்க. ரைட், செவி இருக்காரா? ஓகே ரைட். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் கிரிக்க வேண்டாம்ல, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு வரும்ல. ரைட், ஓகே தான் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வளவு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்றோம்னு பார்க்க போறோம். நம்ம அதை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண போறோம், அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டருடைய நாம் கண்டுபிடிச்சா போதும். இன்னும் தெரியும் நாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்ட்டு, அதனுடைய மேக்னிடியூட் மேக் கண்டுபிடிச்சா போதும் உங்களுக்கு. ஓகேவா? அதை என்ன செய்வாங்க வந்து லென்த்னு சொல்லுவாங்க, சைஸ் சொல்லுவாங்க, மேக்னிடியூட் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். நம்ம இதை நமக்கு வந்து உங்களுக்கு என்ன பார்க்க போறோம், எப்பவுமே அதனுடைய ஸ்ட்ரைட் லைன் எப்படி உங்களுக்கு வந்து இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் இருக்கும். அதான் உங்களுக்கு வந்து நாம் பார்த்தவங்களுக்கு. சரியா? இது வந்து முக்கியமான கான்செப்ட். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர்ன்றது நம்ம வந்து அந்த முக்கியமா இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே கிட்டத்தட்ட டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் வந்து பயன்படுத்தப்படாத அல்காரிதமே இல்லை மெஷின் லேர்னிங். அவ்வளோ இருக்குது, கீழே போட்டு வச்சிருக்கோம். நம்ம ஜஸ்ட் மறுபடியும் ஒரு சில போட்டு அதை பார்த்துருவோம் நம்ம. ரைட், டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெண்டு வெக்டார் வச்சிருக்கோம். நம்மள இப்போ மாதிரி தான் வெக்டார் வச்சிருக்கோம். அகைன் மேட் ப்ராட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் என் பொசிஷன் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ 2,3 8,9 ரெண்டு வெக்டார் வச்சிருக்கோம். மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், நம்ம வெக்டரை பார்த்தோன்னே இது வந்து நம்ம பெரிய டேட்டா செட்ல பார்க்க முடியாது, ஒரு சின்ன டேட்டா செட்ல பார்க்க முடியும், சின்ன வெக்டாரை பார்க்க முடியும். இது வந்து லினியர்லி இண்டிபெண்டன்ட் ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குதா, ரெண்டு வெக்டாருமே லினியர்லி டிபெண்டானு பார்க்க முடியும். ஓகேவா? இன்னொரு மீனிங் சொல்லலாம், ரெண்டுமே உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பேரல் வெக்டாரா இருக்கும். எப்போ பேரல் வெக்டார் இருக்கும் ஞாபகம் இருக்கா? எப்போ வந்து ஒரு வெக்டார் பேரல் வெக்டார் இருக்கும்னாக்க, ஏற்கனவே சொல்லிருக்கேன், இந்த நம்மளுடைய வெக்டார் ஒன்று இருக்குல்ல, அந்த வெக்டாரை ஒரு ஸ்கேலரால் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்க அந்த ரெண்டு வெக்டார் கட்டாயமா என்ன இருக்கும், பேரலா இருக்கும். தட் மீன்ஸ் ஒன்று மேல ஒன்று போயிட்டு இருக்கும். சரி, ரெண்டு வெக்டார் என்ன கூட அது என்ன சொல்ல முடியாது, அது மேல ஒரு வெக்டார் மேல படுத்துருக்கும் சொன்னா ஞாபகம் இருக்கா? எப்போ அது முதல் வெக்டாரை வந்து ஒரு லினியர் காம்பினேஷன் பண்ணிச்சுனாக்க, அதாவது ஒரு ஸ்கேலரால் வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சுனாக்க ரெண்டு வெக்டார் கட்டாயம் எப்படி இருக்கும், பேரலா தான் இருக்கும், ஒன்று மேல ஒன்று போயிட்டு அர்த்தம். இப்போ இது ஓகேவா? இப்போ பாருங்க, ரெண்டுமே வேற இருக்கு உங்களுக்கு. இது வந்து ரெண்டுமே இது என்ன இருக்கு, ரெண்டுமே வந்து பேரல் வெக்டர் கிடையாது. ஓகேவா? ஒன்று ஒன்று போகாது. அப்புறம் வந்து இது லினியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார், ரெண்டுமே லினியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார். அதாவது ரெண்டுமே வந்து எந்த காம்பினேஷன்லையும் வந்து இந்த ரெண்டுமே இந்த ரெண்டாவது வெக்டர் வந்து முதல் வெக்டருடைய எந்த காம்பினேஷனும் உண்டாக்கப்படவில்லை. ஓகே, அதான் அர்த்தம் வந்து. சரியா? இது பார்க்கணும். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தவங்களுக்கு அப்புறம் என்ன பண்றதுனாக்க, முதல்ல என்ன பண்ண போறோம், ரெண்டு வெக்டாருக்கு என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி வெக்டார் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இனிஷியல் பொசிஷன், நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், என் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட். அது நீங்க வந்து என் சொல்லலாம், ஆர்டினேஷன் இப்படின்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, பண்ணிட்டோம். இந்த இருக்கு என் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ என்ன சொல்றோம், எனக்கு இப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது முதல் ப்ராசஸ் என்ன, டிஸ்பிளேஸ் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிஸ்பிளேஸ் வெக்டாருக்கு நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதான் டிஸ்பிளேஸ் வெக்டாருடைய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எப்பவுமே அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குனாக்க வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டியா இருக்குன்னு சொல்லிருக்கோம். டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் வந்து அது வந்து அது என்ன இருக்குனாக்க ஒரு ஒரு அது வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும். வேற நம்ம வந்து அதனுடைய 500 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி மட்டும்தான். கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்பிளேஸ் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது என் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை கண்டுபிடிச்ச பிறகு வர்ற வெக்டார் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இப்போ நம்ம 2 டைமென்ஷன் போட்டுருக்கோம், 3 டைமென்ஷன் இருக்கும், 4 டைமென்ஷன் நிறைய எட்டவனா இருக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாருக்கு நாம் கண்டுபிடிச்சோம்ல, அப்பதான் உங்களுக்கு என்னன்னாக்கா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி 500 கிலோமீட்டர், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து 3 வெக்டார் நான் வந்து போட்டு வச்சுருக்கோம், ஃபிகர் போட்டு வச்சிருக்கோம். சரியா? போட்டு வச்சுருக்கோம். ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதனுடைய டிஸ்பிளேஸ் வெக்டர் வந்து 6,6 இருக்கு. எப்படி வந்து 6,6 வந்துச்சு உங்களுக்கு? அப்புறம் ஸோ நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தா நான் போடல. 8 மைனஸ் 2 6, 9 மைனஸ் 3 6, 6,6 சரிதானே? 8 மைனஸ் 2 6, 9 மைனஸ் 3 6. ஸ்டார்டிங் பொசிஷன் அப்புறம் எண்ட் பொசிஷன், சாரி எண்ட் பொசிஷன் மைனஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தோம். 6,6. அந்த 6,6 தான் நம்ம வந்து வெக்டர் போட்டிருக்கோம். ஸோ 6,6 இந்த 6,6 வெக்டார் இருக்குல்ல, இதான் டிஸ்பிளேஸ் வெக்டார். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் நாம் கண்டுபிடிச்சோம்ல, அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த இருக்குல்ல, இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 8.4.
இது ஒரு டிஸ்பிளேஸ் வெக்டாரு, அது நாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உள்ள வெக்டார் உங்களுக்கு. அதை நம்ம வந்து அதை நான் போட்டுருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏ, அங்க சிட்டி ஏ, இது வந்து சிட்டி பி போயிருக்கு. நம்ம அதை நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு இதான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். இந்த 6 தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிச்சோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து நாம் கண்டுபிடிச்சோம்னாக்க அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அர்த்தம். நீங்க டிஸ்டன்ஸ் நீங்க கிலோமீட்டரா சொல்லுங்க, மீட்டரா சொல்லுங்க, எப்படின்னா சொல்ல முடியும். இது வந்து யூனிட், ஜென்ரல் யூனிட். நீங்க மீட்டரா சொன்னா மீட்டர், கிலோமீட்டர்னா கிலோமீட்டர், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், வேற அளவுக்கு இன்னும் வச்சுக்கிங்க. ஸோ இதான் டிஸ்பிளேஸ் வெக்டாருக்கு வந்து நம்ம வந்து நாம் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு அப்புறம் அதான் உங்களுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். சிட்டி ஏவுக்கும் சிட்டி பிக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதான். சரியா? இதான் விஷயம். ரைட். இது இன்னும் கொஞ்சம் ரைட் இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். நம்ம டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க, ஃபீல் ஃப்ரீ. ஓகேவா? சரி, அப்புறம் பார்க்கணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து இன்னொரு விஷயம். இப்போ என்ன பண்ண போறோம்பானே, ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றோம். மட்டும் ஒரு மரம் ஒன்று இருக்கு. இப்போ டிஸ்பிளேஸ் வெக்டாருக்கு இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றவங்களுக்கு அப்புறம் சரி ஒரு நீங்கள கற்பனை பண்ணீங்க, மரமா கற்பனை பண்ணீங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு மரம் மாதிரி ஒன்று இருந்தா இருக்கு, ஒரு மரம் ஒன்று இருந்தா இருக்கு, மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் மரம் ஒன்று இருக்கு. இப்போ வந்து இந்த மரம் வந்து ஒரு மேபி 100 மீட்டர் ஹைட்டா இருக்கலாம், 50 மீட்டர் ஹைட்டா இருக்கலாம், ஏதோ ஹைட் ஒன்று இருக்கு. சும்மா நான் என்ன பண்றேன், இப்போ சப்போஸ் நான் 40 மீட்டர் ஹைட் இருக்குன்னு சொல்றேன். இங்கதான் ஒரு பறவை உட்காந்துருக்கு. இந்த பறவை உட்காந்துருக்கு. இந்த பறவை என்ன பண்ணா உங்களுக்கு வந்து என்ன பண்ணாக்க வந்து இங்க வரணும், இந்த இடத்துக்கு வரணும். இதுதான் தர தெரியும், இது கிரவுண்ட் தெரியும் உங்களுக்கு. இது தர, இது தர போயிட்டு இருக்கு. இங்க வரணும். இது ஓகே தானே? இப்ப எப்படி வச்சுங்க, நம்ம பறவைன்னா நேரம் வந்துடும். ஒரு ஹியூமன் ஆள் உட்காந்துருக்காரு, ஒரு தென்னை மரத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ தென்னை மரத்துல வந்து டேரக்டா வர குதிக்க முடியாது. இங்க குதிக்க முடியாது. எப்படி குதிக்க முடியும்? அப்புறம் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து இங்க பூமிக்கு வந்து அப்புறம் இங்க டிராவல் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அப்பதான் பாயிண்ட் போக முடியும். இப்ப பறவைனாக்க டேரக்டா இப்படி வந்துடும், உங்களுக்கு டேரக்டா வந்துடும். சரியா? பறவை என்ன செய்யும்? டேரக்டா வந்துடும். ஓகே, நம்ம வர முடியாது. நம்ம ஸோ என்ன பண்றோம் நம்மளுக்கு இப்ப ரைட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து நம்ம பறவை அங்க வரணும். நம்ம சப்போஸ் நம்ம இங்கேருந்து வந்துட்டு அப்புறம் இங்க போறோம் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 2 வாட்டி நீங்க வந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒண்ணு மரத்துல இருந்து இறங்கணும், அது ஒரு டிராவல் பண்றீங்க. அங்க இருந்து இறங்குறீங்க, ஒரு மேபி என்ன இருக்கும், மரம் வந்து சப்போஸ் 10 மீட்டர் இறங்குற மாதிரி இருக்கும், 20 மீட்டர் இறங்குற மாதிரி இருக்கும். திருப்பி இங்கே இருந்து போறீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ரியல் டைப்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் உங்களுக்கு அப்புறம். ஆனா நீங்க நம்ம பண்ற வேலை இதே பறவைகள் என்ன செய்யணும், உங்களுக்கு டைரக்டா வந்துடும். அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். நம்ம இங்கேருந்து இறங்கி இது ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணி ஆகணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஆகணும். சரிதானே? 2 டிஸ்டன்ஸ் கவர் பண்றோம். இது வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்றோம். இது 10 மீட்டர் 20 மீட்டர் மொத்தம் ஏதோ கவர் பண்றோம். இங்க இதே உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனிச்சுன்னா டைரக்டா வந்துடலாம். உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னாக்க 2 பொசிஷனுக்கு உள்ள ஷார்டஸ்ட் சொல்றோம். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. இதான் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சின்ன கோடு போட்டுருக்கு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரியல் டைம் புரியுங்கிற வாசகம் அப்படின்ட்டு வரோம். இப்ப நம்ம பாருங்க. ஸோ கோடு பஸ் போட்டுருவோம். அதை டாப் ஆஃப் தி ட்ரீ போட்டிருக்காங்க. ஓகேவா? அங்கேருந்து போட்டுருக்கோம். கிரவுண்ட்ல இருந்து மரத்து மேல ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரணும். எப்படி வருது? டைரக்டா வந்து அதுக்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? ரைட். சப்போஸ் பாருங்க, மரம் வந்து எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இது வந்து XY இந்த வெக்டார் இருக்குது. நீங்க இமேஜ் பார்த்துருவாங்க, ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. இமேஜ் பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பார்த்து புரியும் உங்களுக்கு. சரி, இங்க பாருங்க. இப்போ நமக்கு வந்து இதான் மரம் உச்சியில் இருக்கும். நம்ம ஓகேவா? இந்த மரம் உச்சி எவ்வளவு இருக்குனாக்கா 40 மீட்டர் ஹைட் இருக்குது. 40 மீட்டர் ஒரு டென்டேட்டிவ் வேல்யூ தானே. 40 மீட்டர் இருக்குது. அங்கே தரம் வந்து 30 மீட்டர் இருக்குது. ஓகேனா? நீங்க இங்க வரணும். நீங்க அப்புறம் இந்த இடத்துக்கு வரணும். நீங்க அப்புறம் ஸோ நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மரத்துல இருந்து இங்க இறங்கணும். இப்போ எவ்வளவு வரும் உங்களுக்கு அப்புறம் 30 மீட்டர் வந்து நீங்க இறங்கி வரணும். அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் 2மே டிஸ்டன்ஸ் தான். கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வருமா உங்களுக்கு அப்புறம்? இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரும், இதுக்கு டிஸ்டன்ஸ் வரும். சரிதானே? அதான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நீங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். நீங்க அப்புறம் இங்க மரத்துல இறங்கி வரதும் நீங்க இறங்கி வர்றீங்க, அப்ப நடந்து போறீங்க. 2மே டிஸ்டன்ஸ் கவர் பண்றீங்கல்ல. அப்படி இதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ். இது டிஸ்பிளேஸ் வெக்டார் பார்த்துருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் எண்டிங் பொசிஷனுக்கும் டைரக்டா ஷார்டஸ்ட் வேல்யூ தான். ஷார்டஸ்ட் உங்களுக்கு பார்த்துருக்குல்ல, அதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ் வெக்டார் சொல்றோம். உங்களுக்கு அப்புறம் இது டிஸ்டன்ஸ், இது வந்து ஷார்டஸ்ட் சொல்றோம். சரியா? இது வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ஐடியா. இப்போ என்ன பண்றது பாருங்க. நம்ம வந்து அப்புறம் கொஞ்சம் க்ளோஸா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்புறம் நமக்கு வந்து இந்த இங்க இருந்து வந்து என்னன்னா உங்களுக்கு மரம் வந்து 40 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 40 மீட்டர் உயரத்தில் இருக்கு. இந்த இடத்துல 40 மீட்டர் இருக்கு. இது 40 மீட்டர். அந்த 40 மீட்டருக்கு தான் அதை 40 30 தான் நம்ம வந்து என்ன பண்றோம் வெக்டார் வச்சிருக்கோம். நம்ம
இந்த இதான் 40 மீட்டர் சைட் இருக்குது, 30 மீட்டர் இருக்கு இந்த வரம்பு. சரியா? ரெண்டுக்கு நாம் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ரெண்டுக்குமே என்ன பண்றீங்க, அப்போ வந்து நாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நீங்க நாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் இங்க இருந்து உள்ள இந்த இடத்துலயே நாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இதுக்கு நாம் கண்டுபிடிச்சிட்டேன். 30 மீட்டர், இது 30 மீட்டர் இருக்கு நடந்து போறதுக்கு 30 மீட்டர், அது நாம் கண்டுபிடிச்சாச்சு. நாம் எவ்வளவு உங்களுக்கு இப்படின்னா மொத்தம் உங்களுக்கு வந்து இந்த என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 70 மீட்டர் இருக்குன்னு ஆட் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? இருக்கோம். சரி, அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து இதான் -30, 40 தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். எப்படி பார்த்தோம் உங்களுக்கு அப்படின்னாக்க எண்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பொசிஷன் கழிச்சிட்டோம்னாக்க வரதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் உங்களுக்கு. சரிதானே? இதருங்க இதனுடைய நாம் ஃபர்ஸ்ட் வெக்டார் நாம் பார்த்தோம். இதோட நாம் இருக்கலையே நாம், இது வந்து எவ்வளவு உங்களுக்குன்னா இது வந்து இதனுடைய நாம் வந்து 40 நாம், இதோட நாம் வந்து 30, மொத்தம் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? மொத்தம் 70. அதாவது 70 மீட்டர் நம்ம என்ன பண்றோம்னாக்க நம்ம வந்து ட்ராவல் பண்றோம், 70 மீட்டர் ட்ராவல் பண்றோம். ஓகேவா? நாம் 40 மீட்டர், இதனுடைய 40 மீட்டர் 30 மீட்டர் போட்டுனாக்கா 70 மீட்டர் ட்ராவல் பண்றோம். நாம் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? எதுக்கு? நம்மளுடைய டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்பிளேஸ் வெக்டர் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மைனஸ் எண்டிங் மைனஸ் ஸ்டார்டிங் சொல்லிருக்கோம். இதான் டிஸ்பிளேஸ் வெக்டர். ஓகே தானே? அதுக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம். டைரக்டா கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்களா, இப்போ டைரக்ட் நாம் கண்டுபிடிக்க 50 தான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம்னா ஜென்ரலாகவே என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன்னா சுற்றி போகிறோம், நம்ம சுற்றி போய் ஊர் சுற்றி போகிறோம், மேலேருந்து வர்றோம். இப்போ டைரெக்டாக வந்து நாம் கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ இருக்குது? 50 தான் இருக்குது. அதாவது 50 மீட்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பரவாயில்ல என்ன செய்யணாக்கா 50 மீட்டர் நேரம் இங்கே வந்துடும். நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவோம், 70 மீட்டர் சுற்றினா தான் இடத்துல வர முடியும். மரத்துலேருந்து நம்ம கீழே வரணும்னாக்க நம்ம டைரெக்டாக வர முடியாது. நம்ம இங்கே வந்து ஒரு 40 மீட்டர் வந்து திருப்பி நடந்து 30 மீட்டர் போனால் தான் நமக்கு வந்து இந்த இடத்த வரைய முடியும். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சென்டருக்கு இந்த இருக்குது. இது பறவையால முடியும், நம்மளால முடியாது. ஓகே சார், இதான் நீங்க வந்து இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம லினியர் ரெக்ரெஷன்லாம் பண்ணி போட போறோம். இப்போ அப்புறம் வந்து சப்போர்ட் வெக்டர் மெஷ் போட போறோம். அது மாதிரி இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பேர் சொல்றேன், அங்க எல்லாத்தையும் இதெல்லாம் பயன்படுத்த போறோம். எங்கெங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் வார்த்தை வருதோ, எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வார்த்தை வருதோ, எப்போ ஞாபகம் வச்சுங்க, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்தா வரும் எப்போதுமே. நீங்க சரி, ரெண்டுமே தனியா வராது எப்பவுமே. டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போதும் சேர்ந்தா வரும் உங்களுக்கு. சரியா? தனித்தனியா வராது, ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. டவுட்டா மட்டும் கேளுங்க, ஸ்டாப் பண்ண டவுட்னா இல்லைங்க சாட் பண்ணுங்க. ஓகே, இதை நம்ம வந்து போட்டு நம்ம ஸோ அப்புறம் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படின்னு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு பார்த்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிருக்கோம். அது உங்களுக்கு என்னன்னா, இட் இஸ் a length of the actual path covered by an object irrespective of direction of motion. நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம சொன்னோம் இல்லையா, தஞ்சாவூர் டு திருச்சி, திருச்சி டு சென்னை போயிட்டு இருக்கோம் நம்ம. சரியா? ஆக்சுவல் பாத் இப்பதான் போக முடியும். இல்லைனாக்க என்ன செய்யணும் போது 3 இடம் மாறி போகும் இப்போ. சரியா? தஞ்சாவூர் டு சேலம், சேலம் டு ஈரோடு, ஈரோடு டு சென்னை. அது வந்து டிஸ்டன்ஸ் போறோம் உங்களுக்கு. இப்போ இதான் நம்மளுடைய ரியல்லி கவர் டிஸ்டன்ஸ் இதான் உங்களுக்கு. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பார்த்தோம் உங்களுக்கு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் தஞ்சாவூர் டைரக்டா சென்னை போறேன். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது முக்கியமான விஷயம். ஷார்டஸ்ட் விஷயம் வச்சுங்க, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பண்ண போறோம் உங்களுக்கு. இனிஷியல் அதாவது போக போறோம், ஒருத்தர் ஆரம்பிக்கிறோம், ஃபைனலா போக போறோம். இந்த ஃபைனல் பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷன் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னாக்க வரதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் உங்களுக்கு போக போறோம் உங்களுக்கு. இது மட்டும் பார்த்துங்க. இதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. 500 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுனாக்கா 500 கிலோமீட்டர்ன்றது 500 எனக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? இது வந்து எப்பவுமே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பேர் என்னது என்ன இருக்கும் வந்து ஸ்கேலாருக்கு வந்து டைரக்ஷன் இருக்குது சார். இது வெக்டர் குவாண்டிட்டிக்கு டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் இருக்கும் சார். ரைட். வெக்டருக்கு வந்து ஒரு மேக்னிட்யூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். சரியா? இதுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் இருக்கும், ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. இதுக்கு டைரக்ஷன் இருக்காது. இதுக்கு வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கும், மேக்னிட்யூட் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அதான் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இது வெக்டர் குவான்டிட்டி பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பாருங்களேன், டிஸ்டன்ஸ் கவர்டு கேன் நெவர் பி நெகட்டிவ். முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதனா நான் வந்து இப்போ நான் -10 கிலோமீட்டர் வந்து 10 கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணணும் எங்குமே இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. வேணா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து 1 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுருப்பீங்க, இல்லை 0 கிலோமீட்டர், அதாவது நீங்க வந்து ஸ்டாட்டிக்கா இருப்பீங்க, மூவ் பண்ணாம இருப்பீங்கன்னாக்கா 0ன்னு அர்த்தம் உங்களுக்கு. அது வாய்ப்பு இருக்குது. நீங்க எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டினா 0 கிலோமீட்டர், தட் மீன்ஸ் காரை எடுத்து உட்காந்துருந்தேன், டிரைவ் பண்ணவே இல்லை, அது பாசிபிள். மைனஸ் போக முடியாது. ஆனா ஞாபகம் வச்சுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும், 0 இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, இது மட்டும் முக்கியமான விஷயம். ஏன்னு இப்போ காமிக்கிறேன். எப்படி சார் இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட், எப்படி 0 இருக்க முடியும், எப்படி நெகட்டிவா இருக்க முடியும்? 0 இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படி நெகட்டிவா இருக்க முடியும்? அதே எனக்கு இப்போ காமிச்சிருந்தாங்க. சரிதானே? பார்த்துங்க.
அப்புறம் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிவன் பாயிண்ட்ஸ் மே பி சேம் ஆர் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் பாத் சூசன். அஃப்கோர்ஸ் நம்ம தெரியும் நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ரெண்டு இடத்துக்கு போறதுக்கு வந்து இருக்கிறது வந்து 2 கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு போகணும்ப்பா கொடுத்தாச்சு. அது நீங்க வந்து எப்படி வேணா போகலாம் நீங்க, ஓகேவா? சுத்தி போகலாம் நீங்க, எந்தெந்த வெவ்வேறு மாவட்டங்களே போகலாம் நீங்க, ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு, சரியா? அப்படின்ட்டு உங்களுக்கு வேற நமக்கு இங்க எப்படி இருக்கு, நாங்க எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, நாங்களுக்கு வந்து எப்பவுமே பிட்வீன் 2 கிவன் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, எப்பவுமே வந்து அதுதான் ஒரே பாயிண்ட் தான், எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோம், சரியா போச்சு, அவ்வளவுதான். இது வந்து வேற வேற பாதையில போக முடியும். இது எப்படி நாங்களுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட் பாத் தான், எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடியும், ரெண்டு பாத் தான் எப்பவுமே இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கும், அப்புறம் எண்டிங் பொசிஷன் இருக்கும். இங்க வந்து அப்படி கிடையாது நம்ம, ஓகே? ஸ்டார்டிங் பொசிஷனும் 2 பொசிஷன் தான் இருக்கும், அவசியம் கிடையாது உங்களுக்கு. 2 ஹவர் இருக்கலாம், 3 ஹவருக்கு 4 ஹவர் இருக்கலாம் உங்களுக்கு, சரியா? ஓகேவா? மினிமம் 2 இருக்கும், 2 வழியா தான் போக அவசியம் கிடையாது. எத்தனை ஊர் சுத்தி போக முடியும், இப்ப 2 தான் பொசிஷன் அவசியம் கிடையாது. இது எப்படின்னா கட்டாயம் 2 பாயிண்ட் தான் இருக்கும், 2 பொசிஷன் தான் இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கும், எண்ட் பொசிஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் முக்கியமான விஷயம். டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவ் இருக்கவே இருக்காது, அது மாதிரி சிறுவடி இருக்காது எப்பவுமே, சரியா? சாரி, ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா வந்து சீரோவா இருக்கலாம், இல்லைனாக்க வந்து பாசிட்டிவா இருக்கலாம். சீரோ எப்படி இருக்கும் உங்களுக்கு, நம்ம ஒரு இடத்துல மூவ் பண்ணா அப்படியே கார் நின்றுச்சுனாக்க நம்ம நடந்துக்கிறது போவே இல்லை, அது வந்து சீரோ டிஸ்டன்ஸா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து மூவ் பண்ணாதான் நீங்க வந்து டிஸ்டன்ஸ் கார் ஆகும் உங்களுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் சீரோவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதை மட்டும் சொல்லுங்க, அதை ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இதை மட்டும் பார்த்துருவோம். நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து என்ன பார்த்தோம்னாக்க அதனுடைய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்த்தோம். அப்புறம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு வந்து நாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 3 பார்த்தோம் நம்ம, ஓகேவா? டிஸ்டன்ஸ் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் கண்டுபிடிச்சு பார்த்தோம், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டருக்கு வந்து என்ன பண்ணோம், நாம் கண்டுபிடிச்சு பார்த்தோம், ஓகேவா? பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல, எப்படி சார் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி சார் நீங்க வந்து நெகட்டிவா இருக்கும் ஜீரோ இருக்குன்னு கவனிச்சுங்க, ஓகே? பிளஸ் கவனிச்சுங்க, இந்த மேப் கவனிச்சுங்க, -4. ஜஸ்ட் இதான் உங்களுடைய இது வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், -4 கிலோமீட்டர் இப்படி சாரி நம்பர் போயிட்டு இருக்குல்ல இருக்குது, ஓகேவா? ஈஸ்ட் சவுத் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்குது, இங்க பாசிட்டிவ் இருக்கு. என்ன பண்றான், அப்புறம் வந்துருங்க, நான் தஞ்சாவூர் ஆரம்பிக்கிறேன், இந்த இருக்குது சீரோல ஆரம்பிக்கிறேன், 5 ஆரம்பிச்சு என்ன பண்றான், இங்க இருந்து கரெக்டா போயிட்டு இருக்கேன், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிட்டேன். திருப்பி ஏன் வச்சுங்க என்ன பண்றான்னு, காரை திருப்பி வண்டி போட்டு இருந்தாரு, திருப்பி வரேன், இங்கே வர்றான், ஓகேவா? இது வந்துட்டு இருக்கும். இங்க வந்த உடனே ஓகேவா, திருப்பி நீ போயிட்டே இருக்கலாம், சரிதானே? நீ போயிட்டு இருக்கு பாருங்க, இங்க வந்து 5 கிலோமீட்டர் போட்டுறேன், திருப்பியும் இப்படியே வந்து மைனஸ் இந்த பக்கம் 3 போறேன் பாருங்க, இந்த ஈஸ்ட் பக்கம் போறேன். அப்புறம் 3 கிட்ட -1 வண்டி பாட்டியாச்சு, கார் பாட்டியாச்சு. அப்புறம் ஜஸ்ட் கிராஃப் கற்பனை பண்ணி வச்சுங்க. இப்ப ஏற்கனவே 5 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி கார் ஓட்டியாச்சு, இன்னொரு 8 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, சரிதானே? மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறோம் நம்ம வந்து மொத்தம் 13 கிலோமீட்டர் ஓட்டுறோம், சரிதானே? மொத்தம் டிஸ்டன்ஸ் 13 ஓட்டுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றோம், எப்பயுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம் உங்களுக்கு. எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதான் ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன் எங்க இருக்கு, இந்த இருக்குது. அப்புறம் ஓகேவா, இந்த இருக்கு பாருங்க, இதான் ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன், சரியா? சாரி, தப்பா சொல்றேன், சவுத் ஈஸ்ட். இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், இது வந்து எண்டிங் பொசிஷன். டிராவல் பண்ணது 5 கிலோமீட்டர் கார் போனுச்சு, இது வரைக்கும் இந்த இருக்குது, 5 இந்த இருக்குது. திருப்பி வந்து என்ன 8 கிலோமீட்டர் ஓட்டினாதான் இந்த பாயிண்ட் எனக்கு வருது எனக்கு. அப்புறம் ஸோ 8 5 13 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியா, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றோம், எப்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லிருக்கோம். இங்க பாருங்க 0 to -3, -3 தான் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். அதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம் நம்ம. நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது இவங்கெல்லாம் போயிட்டு வர முடியாது நீங்க, சரியா? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு, ஓகே தான். 2 பொசிஷனுக்கு இடையில உள்ளதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு சொல்லிருக்கேன், சரியா? இதான் ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன். ஸோ மொத்தம் -1 கிலோமீட்டர், சரியா? இதே சார் ஆனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 3 தானே சார், எப்படி சார் -3 வரும்? சார் நீங்க இந்த பாருங்க, நீங்க இந்த பக்கம் இங்க வந்து இருந்துச்சுனாக்க பிளஸ் பாசிட்டிவ் திருத்தர உங்களுக்கு. அப்புறம் சரியா, இது வந்து மைனஸ் போயிட்டு இருக்குது, மைனஸ் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் லெஃப்ட்ல போகுது, இந்த பக்கம் போகுது உங்களுக்கு. கரெக்ட் புரியாது, எதிர் கேட்டாரா? ஆமாங்க சார். வேற இன்சைட் இருக்குதா ஏன் -3 டிஸ்பிளேஸ்மெண்ட்? சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் பொசிஷன் -3ல முடியுது சார். ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம டிராவல் பண்ணது பாத்தீங்கன்னா 0ல இருந்து -3 தான், ஸ்டார்டிங் டு எண்டிங் தான். நம்ம பட் இங்க சுத்தி போயிருக்கோம், நம்ம 5 வரைக்கும் போயிட்டு திரும்ப 0 கிராஸ் பண்ணி திரும்ப -3 போயிருக்கோம். நம்ம ஃபார்முலா என்ன ஒரு உங்களுக்கு, எண்டிங் பொசிஷன் மைனஸ் ஸ்டார்டிங் சொன்னோம் உங்களுக்கு, ஓகேவா? -3 இருக்குது, அதுல இருந்து 0 மைனஸ் பண்றோம், திருப்பி ஆன்சர் -3 தான். என்ன போட்டோம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி கண்டுபிடிச்சோம், எண்டிங் பொசிஷன் மைனஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தோம் நம்ம, அதான் பார்த்தோம் உங்களுக்கு, சரியா? உங்களுக்கு எப்படின்ட்டு இதான் பார்த்தோம் நம்ம. இங்க பார்த்தோம் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன், இங்க பார்த்தோம் நினைக்கிறேன், இங்க இந்த போட்டு பார்த்தாங்க.
அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்பவுமே எண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் தான். சரிதானே? இன்னும் கொஞ்சம் மேல போங்க சார். இப்போ எண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் இதான் எப்பவுமே உங்களுக்கு வரும். அதனால தான் சொன்னாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குனாக்க வந்து 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது, மைனஸா இருக்கு, பிளஸ்ஸா இருக்குன்னு நினைச்சோம். டிஸ்டன்ஸ் எப்பவுமே எப்படின்னாக்க கட்டாயம் பாசிட்டிவா இருக்கும், அப்புறம் வந்து 0வா இருக்கும். ரெண்டு தான் பாசிபிலிட்டி இருக்குது எப்பவுமே. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே கதிர், ஏன் மைனஸ் முடிஞ்சு அப்படின்றவங்களுக்கு அப்புறம் எண்ட் மைனஸ் ஸ்டார்ட். ஓகே சார், நம்ம கிராஃபிக்கலா பார்த்தா ஓகே சார். ஆனா டிஸ்டன்ஸ் வைஸ் சொன்னோம்னா நம்ம டிஸ்டன்ஸ்ல -3 சொல்ல மாட்டோம். வந்து 13 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து 0ல இருந்து 5 போயிட்டு திரும்ப வந்து -8 போயிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணது வந்து 13 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிருக்கோம். பட் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஆனது வந்து 0ல இருந்து 13 -3 தான் போயிருக்கோம். ஸ்டார்டிங் டு எண்டிங் பாத்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணி -3 தான். பட் நம்ம வந்து சுத்தி போயிருக்கலாம். இல்ல மேம், நம்ம இது கிராஃபிக்கலா ஓகே -3 ஓகே. நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மைனஸ்ல சொல்ல மாட்டோம்ல. சொல்லலையே, நம்ம சொல்ல வேண்டியது மைனஸ் சொல்லலையே. இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் இல்லையா, டிஸ்டன்ஸ் +3ல தானே இருக்கு. ஓகே 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 ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம டிராவ் பண்ணது ஃபர்ஸ்ட் இங்க 0ல இருந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து S ல இருந்து அந்த E க்கு போயிருக்கு. சோ ஆப்ஜெக்ட் மூவ்மென்ட் டிஸ்ப்ளே அதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் -3. பட் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணது 13 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கோம். ஓகே 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 ஓகேவா? ஓகே ஓகே. நம்ம இது எப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸா கேள்விப்பட்டிருப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்ப பண்ணாக்க மெஷின் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய முதல் அல்காரிதமே நம்ம வந்து லினியர் தான் ஆரம்பிக்க போறோம், லீனியர் ஆரம்பிக்க போறோம். அங்க ஃபர்ஸ்ட் அப்பதான் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ் ஐடியா வரும் உங்களுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னாக்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதான் பித்தாகரஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது முக்கியமான விஷயம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாக்குறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனாலதான் நெகட்டிவா இருக்குது. சரியா? எப்போ ஞாபகம் வச்சுங்க, டிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கலாம், அப்புறம் பாசிட்டிவா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படின்னாக்க 0வாகவும் இருக்கலாம், மைனஸா பிளஸ்ஸா இருக்கலாம். இப்ப பாருங்களேன், இப்ப என்ன பண்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆக்கணும் பாருங்க. இந்த போயிட்டோமா, இது வரைக்கும் போயாச்சு, நம்ம 5 வரைக்கும் போயாச்சு. திருப்பி இங்க வந்து இங்கே ஒன்று ஸ்டாப் பண்ணியாச்சு, இந்த இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு, 0 ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 0 தான். சரிதானே? 0 மட்டும் தான். இப்ப சப்போஸ் வந்து இப்ப என்ன பண்றவங்களுக்கு வந்து இப்ப மறுபடியும் என்ன பண்றவங்களுக்கு மறுபடியும் பாருங்க, ஜஸ்ட் கற்பனை ஒண்ணு ஏமாச்சுங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இந்த இது வரைக்கும் வந்துட்டோமா, மறுபடியும் என்ன பண்றோம், டிராவல் பண்றேன், இங்கே இருந்து டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணி என்ன பண்றவங்களுக்கு இப்ப இப்படியே போறோம். இந்த போய் வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு போறோம் எண்டு 6 - 0. உங்களுக்கு இன்னும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கிடைக்கும், 6 கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும், எண்டு. இதான் எண்டு. எண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டு பொசிஷன் மைனஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் பார்த்தோம். 6 - 0 6 வரும் உங்களுக்கு. இப்படி வேறுனாங்க அப்ப என்ன ஆகும்னாக்க திருப்பி எனக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் என்ன கூட ஆயிருக்கு எனக்கு. இப்போ ஓகேவா, டிஸ்டன்ஸ் கூட ஆயிருக்கு. சரிதானே? இப்போ இது வரைக்கும் ஆயிருக்கு, ஏற்கனவே 13 வரைக்கும் நான் டிராவல் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் என்ன பண்றேன், இது வரைக்கும் 6 வரைக்கும் போறேன். இது ஒரு 3 + 9 13 9 22 டிராவல் பண்றேன். புரியுதா சொல்றது எப்படி வந்துச்சுன்னா? சரிதானே சார்? புரியுதா டீம்? நீங்க சொல்ற மாதிரி இப்ப -3 to 6 போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சார் வரும்? அதான் சொல்றேன், இந்த பாருங்க, அதான் சொல்றேன். இப்ப மறுபடியும் டிஸ்பிளே அதான் போயிட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கோட் பச்சை கோட் இருக்குல்ல, திருப்பி டிராவல், இங்க இருந்து திருப்பி டிராவல் பண்றேன். இங்க பட்டியாச்சு, பண்ணி கார் பட்டியாச்சு. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றோம், எப்பவுமே எண்டிங் பொசிஷன் 6 மைனஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன இருக்கும் சொல்லுங்க. 6 - 0 எவ்வளவு சார்? ஆனா நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் -3 தானே சார்? சார் நம்ம இதான் ஸ்டார்டிங் வந்து 0 எஸ் இல்ல சார், நான் கேக்குறேன். இப்ப நம்ம ஸ்டார்டிங் வந்து -3ல பண்றோம், எண்டிங் வந்து 6ல பண்றோம். அப்ப அது மாதிரி அப்படி அப்பனா வேற கண்டிஷன். அப்ப 6 - 3 -3 வரும். அப்ப நீங்க என்ன பண்ணா, இந்த இமேஜ் விட்டுருந்தீங்க, இந்த இமேஜ் விட்டு என்ன பண்ணுங்க, நீங்க இப்ப இதை மட்டும் பாருங்க. நீங்க இப்ப சப்போஸ் இங்கே ஆரம்பிக்கிறீங்க தான் சொல்றீங்க இல்லையா? இப்ப ஆமாங்க சார், ஆரம்பிக்கிறீங்க, இங்க முடிக்கிறீங்க. சரிதானே? அப்புறம் உங்களுக்கு 6 - 3 எவ்வளவு? 3 அவ்வளவுதான். இல்ல 6 - 3 அப்ப 9 தானே சார்? சாரி, 6 டிஸ்பிளேஸ்மெண்ட் 6 - 3. எஸ் யூ ஆர் ரைட். ஓகே சார், ஓகே. மைனஸ் பிளஸ் ரைட். ஓகேவா? சோ நம்ம இதாக்க நம்ம இந்த விஷயம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். டிஸ்டன்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற வாசி கன்ஃபியூஸ் இருக்கும். அதனால தான் அந்த படம் போட்டு வச்சிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி 0 ஆர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். டிஸ்டன்ஸ் எப்போதுமே வந்து 0வா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் எப்பவுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். நம்ம ஸ்டேட்டிக்கா ஒரே இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அது 0ன்னு மாறும். சரி, ரைட். ஓகே, இன்னொன்று வந்து நம்ம அப்போ எப்போ 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னாக்க, 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்ன உங்கள்கிட்ட எப்போ 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்னாக்க, இல்லை ஞாபகம் வச்சுங்க,
நம்ம வந்து இப்போ வந்து இது வரைக்கும் 5 ஸ்டார்டிங் எண்டிங் சேமா இருந்தா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். என்னங்க ஸ்டார்டிங் எண்டிங் சேமா இருந்தா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்டார்டிங் எண்டிங் ஒரே அந்த பொசிஷன் வந்தாச்சுனாங்க, திருப்பி எங்க வந்தாச்சுனாங்க. ஆமா சார். இப்ப 6ல ஸ்டார்ட் பண்ணி 6ல எண்ட் ஆச்சுன்னா ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளவுதான் சார். ஸ்டார்ட் எங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டோம்னாக்கா வந்து ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட். வெரி வெரி கரெக்ட். அவ்வளவுதான் சார். வெரி ட்ரூ. நான் திருப்பி ஆனா டிஸ்டன்ஸ் மாறிட்டு இருக்கோம். நம்ம சுத்தி சுத்தி என்ன பண்றோம், அங்கேயே டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். நம்ம வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வந்துட்டோம்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. கரெக்டா சொல்றீங்க. இதான் சார். நம்ம வந்து அந்த இது போட்டுருக்கோம். அதாவது நம்மளுடைய ஃபைனல் பொசிஷனும் ஸ்டார்டிங் பொசிஷனும் சேம் ஆச்சுனாக்கா இது ஜீரோ ஆயிடும். அவ்வளவுதான். அப்புறம் அதாவது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிச்சு, மூவ் பண்ணிச்சு, திருப்பி அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு. அதான் விஷயம். அப்புறம் ஓவரால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ தான். சரியா? அப்ப என்ன இடத்துனாக்க வந்து அப்புறம் டெக்னிக்கலா வந்து அந்த எந்த சேஞ்ச் நடக்கலன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வந்தாச்சு உங்களுக்கு. சரியா? இதான் விஷயம். ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா அதான் சிட்டிபிலிட்டி திருப்பி என்ன பண்றோம், அங்கேயே திருப்பி வர்றோம். அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே சொன்னவங்க எப்போதுமே 2 வெக்டார்ல வந்து நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாக்க இதுதான் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதான் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ளது. அது வெக்டாரா போட்டிருக்காங்க உங்களுக்கு. வெக்டாரா போட்டிருக்காங்க. சரி, இது வந்து ஸ்டார்டிங், இது எண்டிங். இது என்னது 5 - 10 15 - 20 -5 -5. சரிதானே? ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் மைனஸ் ஸ்டார்டிங். மாத்தி சொல்லாதீங்க. ஸ்டார்டிங் மைனஸ் எண்டிங் கிடையாது, எண்டிங் மைனஸ் ஸ்டார்டிங் தான். ஓகேவா? எண்டு பொசிஷன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் வரணும். மாற்றி சொல்லாதீங்க. வெக்டர் வேல்யூ மாறி போயிடும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பார்த்துங்க. 5 - 10 15 - 20 -5 -5 வரும் உங்களுக்கு. -5 -5னா உங்களுக்கு எங்க வரும்? நம்மளுடைய எந்த குவாட்ரண்ட்ல வந்து நம்மளுடைய ஆரோ மார்க் இருக்கும்? -5 -5னாக்க யாராச்சும் ஒன்றரை தேர்ட் குவார்டர் இருக்கும். அது எப்பவுமே கற்பனை பண்ணிட்டே இருங்க. ஒரு மைண்ட் ஓடிட்டு இருக்கும். நம்ம -5 பார்க்கும்போது நீங்க ஓடிட்டே இருக்கணும். எப்போதும் நீங்க பார்த்துட்டு இருக்கணும். அப்பனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல பதிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவுதான் சார். இப்போ வந்து இப்ப இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இப்ப இது எங்க சார் பயன்படுத்த போறோம்? அதான் முக்கியமான விஷயம். மெஷின் லேர்னிங்ல வந்து இப்ப நம்ம நிறைய விஷயம் போட்டுருக்கு. நம்ம வந்து அப்புறம் இதெல்லாம் மெஷின் லேர்னிங் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லுவோம். ஜஸ்ட் எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது மட்டும் சொன்னா போதும் உங்களுக்கு. முதல்ல உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வார்த்தை வந்து மெஷின் லேர்னிங்ல எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு. நம்ம கே என்னன்னு இருக்குது, கே நியரஸ்ட் நைபர் இருக்குது. அங்க என்ன பண்றோம், நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. ரியல்ட்ட போட்டு காமிக்கிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கீங்க பயன்படுத்த போறோம் அப்படின்ட்டு. டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ ஞாபகம் வச்சுங்க. டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேர்ந்தா ஒரு தனித்தனியா வராது எப்போதுமே உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு வராது. இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப சார் இப்போ பாருங்க, நீங்க அப்புறம் டிஸ்டன்ஸும் தனியா வராது. எப்பவுமே ஒரு டிஸ்பிளேஸ் நடந்திருக்கணும். அது வந்து 0 கூட இருக்கும், தப்பு கிடையாது. சேர்ந்தா வரும் எப்பவுமே. கிளஸ்டரிங், கே மீன்ஸ் கிளஸ்டரிங் இருக்கு எப்பவுமே. அங்க என்ன பண்ண போறோம், நம்ம அங்க என்ன செய்வோம்னாக்க இந்த அல்காரிதம் இருக்குல்ல, இந்த அல்காரிதம் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து நம்மளுடைய மினிமைசிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பாயிண்ட் அண்ட் சென்ட்ராய்டு. ஒரு கிளஸ்டருக்கு வந்து சென்ட்ராய்டு ஒன்று இருக்கும். இதெல்லாம் எந்த வேர்டும் நீங்க வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மெஷின் லேர்னிங் இப்போ எப்படி நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரா எவ்வளவு டீடைலா கவர் பண்றோமோ அது மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து நம்ம வந்து மீனிங் கொடுத்துருக்கோம். கவலைப்பட வேண்டாம். சரிதானே? அங்கேயும் என்ன இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்குது. எஸ்விஎம் ஃபேமஸான நம்மளுக்கு எப்போதுமே கேட்பாங்க இன்டர்வியூல. எஸ்விஎம் கேட்பாங்க. அப்புறம் செப்பரேட் ஆட்டோமேஷன்ல அப்போ வந்து அந்த ஹைப்பர் பிளான் ஒன்று இருக்குது. 3 கோடு போட்டிருப்பாங்க, சென்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. கண்டுக்க வேண்டாம். சரியான அங்க என்ன பண்ண போறவங்களுக்கு வந்து அங்க வந்து அந்த மார்ஜின் டிஃபைன் பண்றது இல்லையா, அங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹைப்பர் பிளான் அந்த நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் யூஸ் பண்ண போறவங்களுக்கு பிசிஏ ரொம்ப ஃபேமஸான விஷயம். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ட்டு. எதுவுமே நீங்க இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டு சொல்லி வைக்கிறேன், காது புலனுங்கிற வாசி அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு தேவைப்படும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் along the axis is important for dimensional reduction. அப்ப வந்து டிஸ்டன்ஸ் அப்ப கண்டுபிடிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா பயன்படுத்த போறோம். கிரேடியன்ட் டிஸ்டன்ட், கிரேடியன்ட்னா ஸ்னோன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன செய்யணும் போது நம்ம டேரஸ்ட் ரிடியூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். டேரஸ்ட் ரிடியூஸ் பண்ணி என்ன பண்ணும்போது நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் வந்து குறைக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கிரேடியன்ட்னா புள்ளியா கொஞ்சம் குறைச்சிட்டே போயிட்டு இருக்கோம். எந்த பாயிண்ட் வந்து அது கம்மியா லாஸ் கிடைக்க ஸ்டாப் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்கோடைய டெர்மினாலஜி, கவலைப்பட வேண்டாம். அங்க நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து நியூரல் நெட்வொர்க் ஒன்று இருக்குது. இல்லை ஃபேமஸான வார்த்தை ஒன்று இருக்கு, பேக் ப்ரொபகேஷன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பேக் ப்ரொபகேஷன் ஃபேமஸ் வார்த்தை உங்களுக்கு, அதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ரெடிக்டட் அண்ட் ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்கு உங்களுக்கு. அதை பார்க்கறது, அதை வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அந்த நியூரல் நெட்வொர்க் பிடிக்கும் இல்லையா. அப்போ வந்து இதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ் வெக்டர் வந்து
ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா யூஸ் பண்ணுவோம், இல்லைனாக்க இந்த அல்காரிதம் இருக்குல்ல அது வந்து இன்டர்னல் யூஸ் பண்ணிருக்கும். ரெண்டுமே சான்சஸ் இருக்கு. ஒன்று நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்போம், இல்லைனாக்க என்ன செய்யும் இன்டர்னலா என்ன செய்யணும்னா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பேக் ப்ரொபகேஷன் ஒன்று இருக்குது, ப்ரொபகண்டா ப்ரொபகேஷன் அது ஒன்று வார்த்தை. அதுல இன்னொரு வார்த்தை எப்படின்னாக்கா பேக்வேர்ட் ப்ரொபகேஷன் எரர்ஸ் இருக்கு, அதான் பேக் ப்ரொபகேஷன் வேறு அப்படின்ட்டு. அது வந்து நம்ம வந்து ஒரு நம்ம மிஷின் லேர்னிங் படிக்கிறவங்களுக்கும் தெரியும். நம்ம வந்து மாடலை வந்து ட்ரைன் பண்ணுவோம், எஃப்ஐடி ஃபிட் மெத்தட் வச்சு ட்ரைன் பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி இப்போ இந்த இது என்ன சொன்னாக்கா நம்ம நீர் நெட்வொர்க் ட்ரைன் பண்ணும்போது இங்கே வரும். உங்களுக்கு அப்புறம் ஜஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு ஒரு ஷெர்லா இது சொல்லுங்க மட்டும் எப்படி ஒர்க் பண்ணு சொல்லுங்க. இது புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ஐடியா மட்டும் தான். பேக் ப்ரொபகேஷனாக்க பின்னாடி நம்ம வந்து விளக்கமா படிக்க போறோம் பேக் ப்ரொபகேஷன் படிக்க போறோம். இது வந்து டீப் லேர்னிங்ல வரும். இப்போ வந்து ஒரு 4 ஃபீச்சர் இருக்குன்னு வைங்க. இன்புட்ல வந்து நமக்கு 4 ஃபீச்சர் இருக்கு. ஏபிசிடின்னு சொல்லி ஒரு 4 ஃபீச்சர் இருக்கு. இதுல என்ன பண்ணா ஒரு 4 இமேஜ் கூட கொடுப்பாங்க. இப்போ ஒரு டாகோட இமேஜ், ஒரு கேட்டோட இமேஜ், அப்புறம் வந்து லயன் ஆர் டைகர், இந்த மாதிரி ஒரு 4 இமேஜ் வந்து கொடுக்குறோன்னு வைங்க. இந்த 4 இமேஜ் என்ன ஆகும்னா அந்த ஹிடன் லேயர்ஸ்குள்ள போகும். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்ம வெயிட் வந்து என்ன பண்ணுவோம், 0ல தான் அனுப்புவோம். ஒவ்வொன்றுக்குமே வந்து வெயிட் வச்சு அனுப்புவோம். ஒரு வெயிட் வச்சு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 0 வெயிட்ல போகும். ஸோ 0 வெயிட்டேஜ்ல கொடுக்கும்போது அந்த ஹிடன் லேயர்ஸ் வழியா போய் அவுட்புட்ல வந்து என்ன பண்ண, நம்ம ஆக்சுவலா டாக் தான் நமக்கு கொடுத்துருப்போம். அது டாக்னு ப்ரிடிக்ட் பண்ணாம அது வந்து ஒரு லைன்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம். 4 காலு ஒரு இருந்த 2 காது இருந்தோன்னே அது வந்து லைன்னு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம். பட் ஆக்சுவலா நம்ம வந்து டாக் தான் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், திரும்ப வந்து என்ன ஆகும், இல்ல இது தப்பு, வந்து நீங்க எரர் ரேட் வந்து ஒரு 50% தான் கரெக்ட், 50% தப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், மேல கொஞ்சம் போங்க சார், கொஞ்சம் அந்த மேல ஒரு சின்ன இது இருப்பாரு சார், அட்ஜஸ்ட் ஆஃப் த வெயிட்ஸ் த்ரோ பேக் ப்ரொபகேஷன். ஸோ அந்த பேக் ப்ரொபகேஷன் மூலமா என்ன போகும், அந்த வெயிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ வந்து 0 ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 0 வெயிட்ல போகும். அடுத்து 0.1, 0.2, 0.3, 0.4ன்னு ஒவ்வொரு வெயிட்ஸும் ஒரு இப்பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்ல என்ன பண்ணும், போய் போய் வந்து திரும்ப போகும். அப்போ 2வது ஐட்ரேஷன் என்ன போகும், இது வந்து கேட்னு சொல்லி பார்க்கும். இல்ல அப்போ வந்து ஒரு 70% கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி திரும்ப பேக்வர்ட் ப்ரொபகேஷன் வந்து போய் போய் லாஸ்ட்ல வந்து எரர், நம்ம அந்த ஒவ்வொரு அந்த வெயிட் அட்ஜஸ்ட் ஆகி வரும். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸா போகும். அந்த டாகோட வந்து இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ், அதோட ஐ கலரோட, ஸோ லைனோட ஐ கலர் அப்ப அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபீச்சரா போயிட்டு, அப்புறம் அந்த ஸ்கின் கலரு, அதோட ஃபர், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே போயிட்டு லாஸ்ட்ல என்ன போகும், அந்த நம்பர் ஆஃப் ஐபாக்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 ஐபாக்ஸ் வரைக்கும் கூட கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அல்ல இது வந்து டாக் தான் சொல்லி மிஷின் வந்து கத்துக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்வர்ட் ப்ரொபகேஷன். அங்கதான் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் ஹைப்பர் பாராமீட்டர்ல. அதுதான் அடுத்து நம்ம டீப் லேர்னிங் படிக்கும்போது இன்னும் டீப்பா பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவலா பேக் ப்ரொபகேஷன் சொல்லி சொல்றது. அதாவது இங்க வந்து எரர் ரேட் அதிகமா இருந்துச்சுனாக்க அப்ப என்ன செய்யனாக்க அந்த இன்னொரு திருப்பி பேக் ப்ரொபகேஷன் வந்து அப்புறம் மறுபடியும் போய் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும். இது ஹிடன் லேயர் தான் கவலைப்படாதீங்க. இது ஒரு டிஎல் உள்ளது, நம்ம படிக்க போறோம் நம்ம. சரி, இதான் அந்த அது மட்டும் சும்மா உங்களுக்கு நாங்க கிளாஸ் நோட்ஸ் இருக்கும்போது சும்மா majority of points in the